குட்டியா தெரியுறாங்க. கூட 2 குட்டி பசங்களோட தெரியுறாங்க. இதோ பாருங்க, ஒருத்தர் போறாங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. 2 வானரங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்குங்க. வந்துருச்சு அக்கா. இல்ல போனு கத்துற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஹாய் गाइस, வெல்கம் டு விமலா மாலினி அண்ட் फ्रेंड्स. நாம இன்னைக்கு வந்து கழனிக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தோம்னா, எதுக்காக வந்திருக்கோம் கூட்டாஞ்சோறு செய்ய போறோம். அதுக்கு தேவையான மெயின் ஐட்டம் அங்க இருக்கு பாருங்க. அந்த இடத்துல பிங்க் கலர்ல ஒரு தம்பி செஃப் ப்ளீஸ் மூவ் அவே பாருங்க. ரெடி 1 2 3 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து நான் இதை வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். பசங்களாம் சேர்ந்து தான் செய்ய போறானுங்க. நான் வந்து ஜஸ்ட் மாலினி, அப்புறம் இந்த தினேஷ், அப்புறம் இந்த சோட்டே, இவங்களா தான் செய்ய போறாங்க 4 பேரு. இங்க கிளம்பி வரதுக்கே உங்க பேர் என்ன? அவங்க கோமதி. உன் பேர் என்னடா? என் பேரா? என் பேர் தோட்டு. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நஸ்ரீன். இவங்க பேரு? என் பேர் தினேஷ். பேர் வேணாஸ்டியா? இப்போ வந்து நம்ம சமையலுக்கான வேலையை வந்து ஆரம்பிச்சலாம். அடுப்பை வந்து இந்த இடத்த ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இவங்க வந்து லேட்டா வரதுக்கு வந்ததால நானே தினேஷ் சோட்டு எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அங்க இருந்து வீரலாம் பொறுக்கி வந்தோம். ஆனா பொறுக்கி வந்தது அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நான் தான். அதுக்காக நீங்க மெயினா இங்க வந்து கேவுரு விதைச்சிருக்கோம் இல்லையா, அதனால குரங்கு ஓடுறதுக்காக ஆள் இங்க இருக்கணும். அப்படியே நாங்க எல்லாரும் கேங்கா இங்க இருந்துகிட்டே குரங்கு பாத்துக்கிட்டே அப்படியே இங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், சமைக்கலாம். அதுக்காக நீங்க லைக் பண்ணணும். ஆமா, இந்த இடத்த அரேஞ்ச் பண்றதுக்குள்ள, இந்த சமையல் ஆரம்பிக்கிறதுக்குள்ள மாலினி வந்து வீட்டுக்கு துரத்தி ஒரு முக்கியமான ஐட்டம் எடுத்து சொல்லணும். சமையலுக்கு தேவையான அரிசியை நாங்க எடுத்துட்டு வரல. அரிசியை நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அங்க வந்து காய வச்சு மெயினான ஐட்டமே வந்து அரிசி தானே, அதே எடுத்துன்னு வரதுக்கு பாருங்க. தண்ணி குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அது அந்த மேடம் குடிச்சிட்டு இருக்காங்க. சோ தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு வர போறாங்க. நம்ம அதுக்குள்ள இந்த வேலையை பார்க்கலாம். சோ மாலினி டாடா சொல்லுங்க. மாலினி வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? பை. ஓகே டாடா பை. YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேமரா என் கைக்கு வர போகுது. பை. இப்போ இவங்க பாருங்க, காத்து பயங்கரமா அடிக்கவே தாங்க நான் ஒத்தடுப்புல எடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே, அந்த 4 பொடிசுங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு கட்டிக்கோல்ல அது ஃபுல்லுமே காயாகிடும். எங்க அக்கா நான் சொல்லிட்டு இருக்காங்க, ஷால் இப்படி விட்டுட்டு இருக்காங்க. பட்டை விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நான் தான் பண்ணேன். தண்ணி பயங்கரமா தாக எடுக்குது போல. வேணா கொண்டாந்து விட்டு காட்டுற வீடியோல. தண்ணி குடிச்சிட்டு அக்கா கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க. நீ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணு விமலா. என்ன பண்ணனும்? வெயிட் பண்ணுங்க. ஹாய் फ्रेंड्स, நான் தான் என்ன சொல்றது ஃப்ரீ ஃபயர் பிளேயர். போன் வச்சிரேன். எல்லாரும் என்னோட ஐடி நம்பருக்கு மேட்ச் போட வாங்க. பெரிய பெரிய பிளேயர் அந்த கூட என்கிட்ட மேட்ச் போட வந்தானா. அங்க அப்பா மேட்ச் போட வராரு பாருங்க. அக்கா இவனே ஒரு அல்ட்ரா படி இவன் தான் மேட்ச் போட போறீங்களா? தெரியல, ஏதோ ஒண்ணு. சரி गाइस, வாங்க நம்ம சமைக்கிற வேலையை பார்க்கலாம். இவனுங்களை விட்டா இப்படியே தான் புலம்பிட்டு இருப்பானுங்க. ஆரம்பிக்கலாமாடா? இந்த இடத்துல வந்து வெறுவு குச்சி இந்த மாதிரி செடி எல்லாம் ஒரு ஓரமா நசுக்கி விட்டுடலாம். புடுங்க முடியாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது பேண்ட் பாருங்க, அதுக்குள்ள காயெல்லாம் ஓட்டின்னு வந்துட்டாங்க. இந்த இடத்துல மேல காய் தான் இருக்கு. சோ இந்த இடத்துல என்னன்னா சரி எந்த இடத்துல கரெக்ட்டா அடுப்பு வைக்கலாம்? இந்த இடத்துல வைக்கலாமா? இந்த இடத்துல பிளாங்கா இருக்கு. சின்ன சின்ன பொடிஸ் தான் இது. புடிங்க போடலாம். இங்க இருக்கட்டும் அக்கா. சரி எனக்கு அந்த அடுப்பு ஏறி அதுதான் நான் ஒத்தடி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு நான் வந்து அரிசி தான் விட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அழகாக பல்ல வந்து பானை வந்து கழுவி கவுத்து வச்சுருந்தேன் வீட்டில். அதுவுமே விட்டு வந்துட்டேன். அதனால மாலினி மட்டும் தனியாக அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சோட்டுவையும் கூட வந்து அனுப்புகிறோம். பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் பிளேயர் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஃப்ரீ ஃபயர் பிளேயர் நான் அனுப்பக்கூடாதுன்னு எதனா இருக்குங்களா? ஓகே, இப்போ விமலா வந்து பார்த்தீங்கன்னா லெவலி செஞ்சிட்ருக்கா. ஸோ நம்ம மஞ்சளை நாங்கள் எடுத்துகிட்டு வரல. மஞ்சளுக்கு பதில் விபூதி தான் வைக்கலான்னு இருக்கோம். விபூதியும் குங்குமமும் வச்சுட்டு அடுப்பத்தை வைக்க ஆரம்பிச்சலாம் நம்ம. ஓகேங்களா? வாங்க அடுப்பு முதல்ல டெக்கரேட் பண்ணுவோம். பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் இப்படிக்கா? ஓகே, இந்த சைடு திரும்பிக்கலாம். அப்படி வைக்க கூடாதுங்க, தண்ணியில குழைக்கணும். இருங்க. விமலா வந்து பாத்தீங்கன்னா அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா.
பாருங்க ஒரு பத்திரகாளி வருது பேயாட்டம். நல்லா வைங்கக்கா. பின்னாடி ஒருத்தர் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. என்னப்பா பண்ணிய தம்பி? சுள்ளி உடைச்சிட்டு இருக்காரு. இவன் உட்கார்ந்த இடத்துலயே விழுறான். இங்கே வெங்காயம் தக்காளி அரைஞ்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே உட்காந்து கால் மரமா இவன் எப்படி உட்காந்துட்டு இருக்கான், இவன் எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. அதோ பாருங்க காட்டு, ஜூம் பண்ணி அக்காவை காட்டுது. காட்டு அக்கா. ஒரு காய் சூச்சு முடிச்சிட்டேன் எப்படியோ. சாப்பிட்றதுலே குறியா இருக்கிறாரு சார். பூச்சி போட்டுலாம் இருக்கும் அப்படி உட்காருங்கன்ட்டேன். நாங்க இப்ப எவ்வளவு பெரிய பூனை வந்து பார்த்தோம். குண்டான் எடுத்துட்டு வந்து எங்க வைக்கிறா பாருங்க. இல்ல இந்த குண்டான்ல வச்சுக்கிறேன் சொன்னா கவர்ல வச்சுக்கிறேன் சொல்லி நான் எங்க கவர்ல வைக்க கூடையில கஷ்டப்பட்டு வச்சுட்டாலே வரேன் ஒட்டி கவர்ல போட்டு எடுத்துன்னு வரலாமே. இப்படி ஒரு கோளாரை வச்சு என்னதான் பண்றது? சரி அங்க போய் தம்பி தனியா சுத்தி உடைச்சிட்டு இருக்கான், நம்ம போய் உடைக்கலாம். இவனை வச்சுக்கிட்டு சமைக்கிறதுக்குள்ள பச்சாவே தின்றுவான் போல. நேரம் உட்காந்து சாப்பிடுங்க திரும்ப ஒண்ணு கண்ணு இன்னைக்குன்னு தக்காளி எல்லாம் சாப்பிட்டே காலி பண்றோம் போலுக்குதுங்க. என்னடா தக்காளி கூட சாப்பிடல, வெங்காயம் சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அவசியமே கிடையாது இந்த மாதிரி ஆள் கூட. ஆமாண்டா, வீட்டில் அப்போ உனக்கு உங்க அம்மாவுக்கு கஷ்டமே கிடையாது, அக்காவுக்கு இல்லையா? அப்படி ஏய் வாங்கப்பா நம்ம அவங்க கூட போய் சொல்லி உடைக்கலாம். மாலினிமா இந்த பொடிசில் உடைக்க வைக்கலான்னு பார்த்தா தண்ணி கேட்பாளுங்க, கம்முன்னு உட்காந்துக்கிட்டோம். அவளுங்களை இட்டுன்னு வந்ததுக்கு இந்த பய பிள்ளைங்களா அது ஒன்று வெங்காயம் அறிகிறேன் தக்காளி அறிகிறேன்ற பேரில் தின்னுங்கிறான், ஒருத்தர் சொல்லி உடைக்கிறான். அவன் ஏதோ போய் வீட்டுக்கு எதனா வேணும்னா போய் தூக்கிட்டு வரா. ஆனால் இவனுக்கு இருக்காளுங்களே 3 பேரும் பொடிசுங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஆட்டம் போடுற ஆளுங்க, கதை பேசுகிற ஆளுங்க, தண்ணி வேணும். 2 பாட்டில் தண்ணி காலி வச்சு மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்தா 2 பாட்டில் தண்ணி பாருங்க. ஹோ இவ்வளோ தண்ணி போதும்னு நினைக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்னு சொல்லவே இல்லையடி நீங்கள் கடைசி வரைக்கும். கஞ்சி மாதிரி செய்ய போகிறோம். அங்கே உனக்கு கவுந்துருச்சு அவ்வளோதான். இங்கே ஒரு பைப்புள்ள ஒண்டியாக எல்லாத்தையும் சுள்ளிலாம் எடுத்து வச்சுங்குது. இந்த பைப்புள்ள ஒண்டியாக சமைச்சிங்குது. நான் கேமரா எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபோனை எடுத்துக்கணும் நீந்து பாரு. செய் ஹேய் ஏ ஷால் அங்கே பாரு, சுள்ளியில் அதையும் சேர்த்து அடுப்பில் வச்சிட போகிற. இதெல்லாம் மியூசிக்கு, இதெல்லாம் ஸ்லோ மோல எடுத்தான்னா அவன் பாரு முக்கிங் நடக்கான். மொத்தத்தையும் பூச்சி முக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் அடுப்பு போய் ஏக்கா அடுப்பு உடச்சிக்கோ ஏக்கா. ஓ தம்பி சாரிக்கா தப்பா சொன்னேன் தம்பி. நாங்கள் ஏறினா பாதி வச்சு வச்சுட்டோங்க. கீழே இறங்கி வந்தா பாடியில் வீண்டு இருப்போம் நானும் தோட்டும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். அம்முண்டா பூராலாம் இவ்வளோ அப்படி பூரா பார்த்தோம். இவ்வளோ பஸ்ஸு அவ்வளோ தடி பாவை பார்த்துட்டு போகிறான். தம்பி நீ எடுத்து போட்டது வந்து ஒரே கேல, மீதி 3 கேல இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் தான் எடுத்து போட்டேன். நான் சொல்லிட்டு எங்க கீழே வீடு போறேன். இதில் என்னென்ன இருக்கு பாருங்க. வத்திப்பிட்டி நான் இதில் எங்கன்னு தேடுவேன். இருங்க அப்படின்னு வீடியோ எடுத்தா நான் எந்த பக்கம் எடுக்கிறது? நீ எந்த பக்கம் பார்த்துக்கிறியோ நான் அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டாக வரேன். கற்பூரி வச்சு பண்ணுங்க. எல்லோரும் கத்தி
வானமே அறந்து போச்சு. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமேட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடிக்கிற காற்றுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இல்லையா? குச்சி வேறு கம்மியாக இருக்கக்கூடிய தீப்பெட்டியாக எடுத்துன்னு வந்துட்டாங்க வீட்டில். அந்த பதட்டத்திலே இன்னும் கொஞ்சம் எரியல. அது தண்ணி ஊற்றணுமே? இல்லைங்க, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். ஐயோ ஐயோ இவ்வளோ பாருங்க. தண்ணி ஊற்றுறீங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்படியே நன்னு போமா? இன்னும் கொஞ்சம் ஊற்று. என்ன பொடியும் கலரா? போதும் போதும் காய்ஸ். மூஞ்சில அடிச்சா அனல்ல போய் குனிஞ்சிட்டான். அடுத்து எண்ணெய்க்கு அப்புறம் அந்த பட்டை அவங்க எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் எல்லாம் வெங்காயத்தை போடு. வெங்காயத்தை எடுத்துட்டு வா. நீ பிரிக்கிறதுக்குள்ள இதுல இதுவாகிடும். பாருங்க பொறுமையா பட்டை லவங்கத்தை பிரிச்சிட்டு இருக்கா. தேசிக்கு பக்கத்துல உட்காந்து ஒரு ஒரு சுள்ளியா எடுத்து வையன் அதுல. போடு. ஒன்று ஒன்றா வைக்கணும்டா. அதில் ஏற்கனவே இருக்கிறது தள்ளி விடு லைட்டா. அதுவும் அந்த உட்டன் இது இருக்கு பாரு. என்ன தூய தமிழ்லாம் வெளியே வருது. லிட்டரேச்சருக்கு என்னக்கா வேற ஏதோ தமிழ்ல பேசுகிறேன். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இந்த கேமராமேன் அடுப்பு ஒரு பக்கம். இது வந்து பட்டை லவங்க பூலாம் இருக்கு. கையில் காட்டுங்க. ஐயோ அனல் அடிக்குது. எங்க அக்கா கையில காட்டு, காலில் காட்டு. நல்லா இவன் என்ன சமைக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் தின்னு காலி பண்றோம் போல இது. ஹலோ ஹலோ சார், சமையல் ஆவத்துக்குள்ளே எல்லாத்தையும் தின்றுவோம் போகுது. நீ வெங்காயத்தை எடுத்து கருவேப்பிலை பொட்டியடி. அடுப்பு போச்சு गाइस. இன்னைக்கு உங்களை வச்சு எப்படி பண்றது இல்ல. அங்க ஒரு தினமும் எல்லாத்தையும் வாரிட்டு வரா. வாவ், பட்டை அந்த குலக்காய் எல்லாம் வாரிட்டு வராங்க பனைமரத்தடியில இருந்து. அந்த மாதிரி எடுக்காதடா, எண்ணெய் இருக்கும் கரண்டில, அப்படியே மேல தெரிச்சிடும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோட்டு பயபுள்ளை அவர்கள் தான் இவ்வளோ நேரமா எல்லாமே செஞ்சான். கருவேப்பிலை யாருக்கா போடுறதுன்னு கேட்கறான். கருவேப்பிலை போடவே கூடாதா, கொத்தமல்லி தான் போடுவான். சரி கொத்தமல்லி தான் இல்லையா, கருவேப்பிலையா சேர்த்துன்னு வருமே. நான் தான் எடுத்துன்னு வந்தேன். அதுவும் நானா அதை கை நிறைய, அதாவது ஒரு கொத்து எடுத்து அழகா அதில் ஆர்வமாக போட்டேன். நல்லா தான் இருக்கும். ஏன்னா பச்சை மிளகா போட்டுக்கும். பச்சை மிளகா டேஸ்ட் இருக்கும், அப்புறம் உப்பு டேஸ்ட் இருக்கும். கஞ்சி உள்ளே நீஸ் தண்ணி அதில் இருக்குல்ல, அந்த டேஸ்ட். இதாங்கவே பார்ப்போம். ஒன்றும் இல்லை, வெங்காயம் தக்காளி போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ தண்ணி விட்டு தண்ணி ஊற்றி இப்போ உப்பு போடலாம். இந்த தண்ணி ஊற்றிடுறேன். காய்ச்சி இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமா கொதி வந்துடும். உப்பு எப்படி திட்டமா பார்த்து போடு. இன்னும் கொஞ்சம் போடு, அவ்வளோ கம்மியாக போடாது. அரிசி வந்து எவ்வளோ காப்பிக்கா? 3/4 காப்பி போட்டிருக்கேன். 3/4 காப்பி. அப்போ அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு போடணும். போதும், கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போது வேற கொஞ்சம் போட்டால அக்கா. மேலே பல்லால மூடுறதுக்குன்னு அழகா ஒன்று இருக்கும்ல, அது இருந்தால் அழகா இருக்கும். அப்படி கூஜா மாதிரி இருக்கும்லடா, அது கொண்ட மாதிரி. கொண்ட மாதிரி அடுப்பு லைட் வைங்க. வரது வேறகே இல்லாத அது வெச்சே அடுப்பு எரியல வைக்கிறதுக்கு. நல்லா பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருந்தது, அதனால ஒழுங்காவே பத்த வைக்க முடியல. எல்லாமே அனல் ஆயிடுச்சு. குளு குளுன்னு இருந்த பிளேஸே இந்த அடுப்பால. வெயில் கூட கிடையாது அவ்வளோவா, வெயிலே இல்லை. ஃபுல்லா பாருங்க வானெல்லாம் மேலே. அவன் பாருங்க பத்திக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான். துள்ளி ரொம்ப உடைக்காதடா, அப்படியே வைடா. அதெல்லாம் அடுத்தது நம்ம அடுப்பாத்து வைக்கும் போது யூஸ் ஆகும். இல்லை இன்னும் கொஞ்சம் என்னுடைய தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே காஞ்சதுக்கப்புறம் கலைஞ்சி போயிடுச்சு. அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன மேடம்? தண்ணிலாம் ஊற்றி கொதி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, அங்கே சொல்லி வெறுகெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். அவன் இன்னும் கொஞ்சம் அணையிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கான். சோட்டு என்ன பண்ணுறீங்க? நல்ல பிள்ளை. சமையல் செய்கிறேன், நான் தான் செஃப்பு. தன்னைத்தானே செஃப்பாக உணர்ந்த தருணம் அது.
நெக்ஸ்ட் டைம்லாம் இன்னும் வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம சோட்டுவை தான் கூட்டிகிட்டு வர முடியும். இது சமைக்கிறதுக்காக கூட என் ஹேரெல்லாம் போயிடுத்து ஃபுல்லாக. ஓகே, டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசூதியிலலாம் கொடுக்குற மாதிரி அந்த காய் சமைக்க சொன்னா பேசி நீராங்க கஞ்சி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். நான் இதெல்லாம் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு எங்கள் பாட்டி கூட கதை பேசுறதுக்குன்னு ஒரு பாட்டி வருவாங்க. அந்த பாட்டியும் கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் வச்சு இந்த கொடுங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பெரியமாவும் கேட்டாங்க. இத்தனை பேர் கேட்டிருக்காங்க. நல்லா வந்தால் தான் கொடுப்பேன். எப்படி நல்லா வரலன்னா நம்ம நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நான் பேச செய்கிறோம்ல, பார்ப்போம். நல்லா காத்தடிக்குது, நல்லா காத்தடிக்குதா? நல்லா காத்தடிக்குது அப்படின்னு சொன்னேன். இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி கொதி வந்துச்சு, வா நம்ம அரிசி போட்டு தண்ணி பாருங்க கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வந்து வதக்கணும் தானே போட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடல எங்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்டா போடலன்னு கேட்டேன். சொல்றேன் தக்காளி வெங்காயம் தக்காளி வதங்கும் போது போடணும் கூட சேர்த்து. சரி, லைட்டா கொஞ்சமா இப்பயே போட்டு விடலாம் தண்ணி கொதிக்கும் போது. சரி போடுங்க. அடியில டீ இல்ல பாருப்பா, வச்சு விடுங்கப்பா. பீரிடா பீரிடா இன்னும் ஊருக்கா மாதிரி இருக்குது. ஆமா பேஸ்ட் அப்படிதான் இருக்கும். போடு சாங்ல போட்டு. வேதா எடுக்க 3 பேர் முதல்ல வாங்க, கூடவே போயிடு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துடுவோம். சரியா? அப்புறம் எப்போ போவ? நாங்களாம் போறோம்ல, இங்கே இரு. இப்ப வீட்டுக்கு போறாங்களாண்டி அவங்க? போட்டோன்ற இங்கே இருக்கட்டும் விடு. அவன் ஏன்டி என்னோட இவ்வளோ தூரம் போடுறீங்க? இவ்வளோ தரலாம் இல்லை, கம்மி தான். போதுறா, சாப்பாடு கேட்ட அளவு கம்மியாக தான் இருக்கும். தனுஷ்கா என்ன பண்ற? கீழே இறங்கி வா. இன்னும் கீழே இறங்கி. இவ்வளவா அரிசி போடலாம் வா. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு போறாங்க? 2 பேரும் உப்பு தேடி போறாளுங்க. அதோ பாருங்க. எடுக்காதீங்கன்ற என்ன டென்ஷன் ஆகுது. சரி நல்லா கலந்து விடு. உப்பு போய் யாராச்சும் தின்னுவாங்களா அந்த மாதிரி? அதுவும் சின்ன வயசுல போய் உப்புலாம் தின்றாளுங்க. அவனுக்கு புது புது பழக்கம் இருக்கு. ஒருத்தன் நான் வெங்காயம் தக்காளி தின்றான். சரி வெங்காயம் கூட தின்னா தக்காளி தின்றான். இன்னொருத்தன் உப்பு தின்றான். இவ்வளவுங்களும் உப்பு தின்றாளுங்க. அந்த கரண்டி எடுத்துரு அதுலேருந்து. இது நல்லா அந்த நொய் வந்து கொதிச்சு லிக்விட் ஃபார்மேட்ல தண்ணி இதே ஏண்டா ஓடி வர. அவன் போய் மெதுவா வாங்க மெதுவா வாங்க மெதுவா வாங்க. வாட்டர் கேன் நமக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒரு குடம் தூக்கி வந்தா கூட பத்தி இருக்காது போல, அந்த அளவுக்கு தண்ணி தாகம். குட்டீஸுங்கெல்லாம் தண்ணி, அங்க இருக்க குட்டீஸ்ல ஒரு குட்டி உட்காந்துருக்கீங்க இல்லையா, அதான் அடிக்கடி தண்ணி கேட்குற கேஸ். இன்னொருத்தவங்க கேட்குறாங்க எல்லாருமே. அது ஆனா அதிகமா கேட்கறது அதுதான், அந்த குட்டி தான். நீ போய் புஷ் பண்ணிட்டு அப்படி இப்படி அழகா இப்படி எடு. நல்லா கட்டி ஆயிடுச்சு. போதும், இறக்கி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டோம். தினேஷ் தான் வந்துட்டான். நம்ம இறக்கவும் அவங்க வரவும் கரெக்டா இருக்கு. வராங்க பாருங்க. அவன் வந்து பள்ளம் போடுறாங்க வைக்கிறதுக்கு. இது வந்து அடியில பண்ணா இறக்கி வச்சாச்சு. இப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. மாலினி தினேஷும் வந்துட்டு இருக்காங்க.
வரவும் கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா செஞ்சுக்கிட்டு செமையா சாப்பிடுவோம். நான் தான் செஞ்சேன். சாமி மாட்டிக்கிச்சு ஹேர்ல. என்னத்தான் நான் சொல்ல. இது கம்பல் நல்லா இருக்குமா? நியூ மாடல். வாங்கடா. லைட்டா தான் மாட்டிட்டு இருந்தா. ஒரு குத்து முடியாது. பாருங்க சமைச்சதும் ஆர்வம் சாப்பிடுறதுக்கு வந்து நல்லா தான் எங்க மேல நம்பிக்கை இல்ல. ஆமா இப்ப செக் பண்ண போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கஞ்சி எல்லாத்தையும் இறக்கிட்டதுக்கு அப்புறம் கிளாஸில் வந்து ஊற்றலான்னு சொல்லிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் கிளாஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. பட் இது டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் ஒன்றே ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். வாங்க ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தக்காளி அதிகமாக போட்டோம், ஸோ ரெட்டாக இருக்குது. அரிசி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் குட்டியாக போட்டிருக்கணும். அதாவது சிறு நோய் மாதிரி போட்டிருக்கணுமான்னு தெரியல. சாப்பாடு வெந்துச்சு, பட் வந்து இன்னுமே இது கஞ்சா சாப்பாடான்னு தெரியாத நிலைமையில இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கணுமா, இல்லை அரிசி வந்து சிறு நோய் மாதிரி இருந்துருக்கணுமான்னு தெரியல. கருவேப்பிலை வேற போட்டுட்டோம் நாங்கள். இது என்னவா கன்சிடர் பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. இது என்ன பேர் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலேயே இது காஞ்சி தாங்க அப்படின்னாங்கனாக்கா ஓகே. இப்போ இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. என்ன சார் பண்றீங்க? எந்த இடத்துல நான் சர்வ் பண்ண வேண்டியது? இந்த அக்கா இங்க நின்னுட்டு சர்வ் பண்றாங்க. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோட்டு செஃப் தான் ஃபர்ஸ்ட் இப்ப கெஸ் பண்ண போறாங்க. இங்க 3 பேர், அங்க 3 பேர். இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 3 பேர். இது ஆத்தி ஆத்தி குத்துங்கற. ஆமா, இவங்க ஆட்டிட்டு இருக்காங்க. गाइस எல்லாம் கேளுங்க. செஃப் டேஸ்ட் எப்படி சொல்ல போறாங்க பாருங்க. செமையா இருக்கு, உப்பு இருக்கு, அச்சாசல அதே மாட்டாங்க. நம்ம சமைச்சத நம்ம நல்லா இல்லன்னு சொன்னா எப்படி? இதே போட்டனால கொஞ்சம் தக்காளி இது வெங்காயம் இது சாப்பாடு இது நொய் இது. ஏடா மிளகாய் இல்ல, அப்படி கிளாஸ்ல கஞ்சி அச்சி அங்க கொஞ்சம் தண்ணி இல்ல. என்ன கடை டீ கடை மாத்திரை. எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்குங்க. உப்புனா சூடா இருக்கும்போது எப்படிதான் வாயில போட்டு டேஸ்ட் பண்ணுங்க. அச்சி உறா. உப்பு எட்டி வாங்க. உப்பு எட்டி லைட்டா கம்மியா இருக்கு. அதனால நம்ம அந்த பல்லாலே போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த பக்கமா தீர்ப்பாயிர வீடியோட வருது. இந்த சோறு வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தக்காளி சோறு மாதிரியும் அப்புறமேட்டுக்கா பிரியாணி. ஆமா, இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நானே சொல்றேன். தக்காளி ஃபர்ஸ்ட் வந்து பட்டை ஏதோ ஒன்று புட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை புடாமல் அப்படியே போட்டோம். நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டோம், உப்பை கம்மியாக போட்டோம், தண்ணியை கம்மியாக ஊற்றிட்டோம். ஆனாலும் டேஸ்டா இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கா, அப்புறம் சாப்பிட வேண்டியது தான். ஃபஸ்ட் டைம் இல்லையா, போக கற்றுக்கலாம். அப்படியே நல்லதாங்க இருக்கு. காரம் ஃபஸ்ட் டைமே பெஸ்ட்டாக வந்துச்சுனாக்கா கொஞ்சம் சந்தோஷம். அந்த சின்ன பசங்க தான் அக்கா எனக்கு பசிக்குதுக்கா எடுத்து மங்கட்டி இருக்காங்க. நான் ஆத்தி கொடுக்காம விட மாட்டேன். யார் ஒரு தாத்தா போறாரு போல. தாத்தா போகிறாங்க. 2 மணி ஆகுதுங்க. இன்னும் காலையில் 10 மணிக்கெலாம் எடுத்து முடிச்சுட்டு போகலாம் வீடியோ அப்படின்னு இருந்தால், இந்த குட்டீஸுங்கெலாம் கூப்பிட்டுட்டு வரதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்து இப்போ 2 மணி ஆகுது, இன்னும் சாப்பிடல. பசிக்குதுன்னு ஒவ்வொருத்தராக ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் எல்லாருமே குடிச்சாச்சு. உப்பு கம்மியாக இருக்குதுன்னு நாங்கள் போட்டாங்க. இப்போ திரும்ப உப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. அவன் பாருங்க மலை மேலே உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இதை பல முறை சொல்லியாச்சுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். என் மண்டையே தெரியல காட்டும் போது. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டடா பை பாய். அவ சொல்லுவாங்க ஏன் போவேனா போகிறோம். அவளோட சேனல், உங்கள் சேனல் சோட்டு நஸ்ரீ. சேனல் வந்து சோட்டு நஸ்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சேனல் வந்து ஜீவா முரளி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம். பை பாய்.